மிட்வே போரும் குவாடல்கெனால் போரும் 1942 வருஷம். மிட்வே போரில் அமெரிக்க கப்பற்படை ஜப்பானின் கப்பற்படையை தோற்கடித்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க. மிட்வே போரில் வெற்றி யாருக்கு கிடைச்சது அப்படின்னா அமெரிக்க கப்பற்படைக்கு கிடைச்சது. ஏன்னா அமெரிக்க கப்பற்படை ஜப்பான் கப்பற்படையை வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா போருடைய போக்கை நேச நாடுகளுக்கு சாதகமாக மாற்றியது. அதாவது இதுக்கு முன்னாடி அச்சு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னேறி நிறைய இடங்களை வந்து பிடிச்சிருந்தாங்க. அச்சு நாடுகள்னால் ஜப்பானு, ஜெர்மனி, இத்தாலி, இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா அச்சு நாடு. ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை பிடிச்சிருந்துச்சு. குவாம், பிலிப்பைன்ஸு, ஹாங்காங்கு, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, பர்மா, இந்த நாடுகள்லாம் பிடிச்சி வெற்றி அடைஞ்சிருச்சு இல்லையா. இப்போது அமெரிக்க கப்பற்படை மிட்வே போரில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் கப்பற்படையை தோற்கடிச்சதுனால போருடைய போக்கு நேச நாடுகளுக்கு சாதகமாக மாறுச்சு. சாலமோன் தீவுகளில் உள்ள குவாடல்கெனால் போரில் காலாற்படையும் கப்பற்படையும் இணைந்து தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டாங்க. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் குவாடல்கெனால் போர் நடந்த இடம் இந்த படத்தில் கொடுத்துருக்கிறது. இந்த குவாடல்கெனால் போர் வந்து பார்த்திங்கன்னா பல மாதங்கள் நீடித்தது. இந்த இரு போர்களுமே ஜப்பானுக்கு படுதோல்விகளை அமைந்தது. மிட்வே போர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் தோத்துருச்சு. இந்த குவாடல்கெனால் போர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் தோத்துருச்சு. இந்த குவாடல்கெனால் போர் எங்கே நடந்தது அப்படின்னா சாலமன் தீவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. சாலமன் தீவில் உள்ள குவாடல்கெனால் அப்படின்ற இடத்துல தான் இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போர்களுமே ஜப்பானுக்கு படுதோல்வியாக அமைஞ்சிருச்சு. இதன் பின்னர் அமெரிக்க படைகள் பிலிப்பைன்ஸை மீட்டது. படிப்படியாக ஜப்பானியர் தங்கள் கைப்பற்றிய பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஜப்பானியர் என்னென்ன இடங்களை வந்து கைப்பற்றினாங்க? இந்த கிழக்கு ஆசியாவில் வந்து பார்த்திங்கன்னா குவாம், பிலிப்பைன்ஸு, ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, பர்மா, இந்த இடங்கள்லாம் பிடிச்சிருந்தாங்க இல்லைங்களா. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போருக்கு அப்புறமா அமெரிக்க படைகள் பிலிப்பைன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மீட்டுட்டாங்க. படிப்படியாக ஜப்பானியர்கள் தங்கள் கைப்பற்றிய பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. 1944 இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதி மீது படையெடுக்க முயன்ற ஜப்பானியரை இந்திய படைகளும் ஆங்கிலேய படைகளும் இணைந்து எதிர்கொண்டு பின்னுக்கு தள்ளிட்டாங்க. ஆங்கிலேய படைகள் என்ன பிரிட்டிஷ் 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் படையை வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமா சீன படைகளோடு சேர்ந்து ஜப்பானியரை பர்மாவை விட்டு வெளியேற்றினாங்க. மலேசியாவும் சிங்கப்பூரையும் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்காரங்க விட்டுட்டே போயிட்டாங்க. ஏன்னா இந்த போரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணதுனால ரொம்ப பலகீனமானதுனால அந்த இடத்த வந்து அவங்களால கைப்பற்றி அவங்க சரௌண்ட் பண்ணி இருக்கணும் இல்லைங்களா, ஒரு பாதுகாப்பு பண்ணணும் இல்லைங்களா. அவங்க கைப்பற்றின பகுதிகளை பாதுகாப்பு பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானியர்கள் வந்து மலேசியாவும் சிங்கப்பூரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்கள், படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அமெரிக்கா, சீனா 2 பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஜப்பானை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெளியேற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்குள்ளே பூந்து மிகப்பெரிய மனித படுகொலையை வந்து பார்த்திங்கன்னா நிகழ்த்தினாங்க. அதனால தான் சீனா வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. இதுலேயும் சொல்லப்போனால் ஜப்பான் கைப்பற்றின சீனாவுடைய அந்த பீஜிங் அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது. ரொம்பவும் பாப்புலரான நகரம். அதையே வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றி அங்கே நிறைய மனித படுகொலையை வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானியர்கள் நிகழ்த்தினாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படமே சொல்லலாம். இப்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானியர்கள் சீனாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணி அடிமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றினது தான் அந்த இப்மேன் பார்ட் 1 அப்படின்ற படம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிட்வே போரும் குவாடல்கெனால் போரும் 1942 நடந்தது.